ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் ஹஸ்பண்ட் காஸ்கோ போயிருந்தப்போ ஸ்டார்பக்ஸோட எக் பைட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஐட்டம் வந்து மீட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம். இது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஆல்ரெடி இது வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் சாப்பிட்டும் பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். சரி, இன்றைக்கி வந்து வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஏர் ஃப்ரையரில், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோவேவ், அப்புறம் டோஸ்டர் ஒன்னில் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் ட்ரை பண்ணுறோம். 400 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ஃபேரன்ஹீட்டில் வந்து நான் 10 மினிட்ஸ் பேக் பண்ணேன். ஆனால் வந்து 7 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சு. இது உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பெப்பரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் மேலே கொஞ்சமாக வந்து பிளாக் பெப்பரை க்ரஷ் பண்ணி போட்டு சாஸோடு சாப்பிட்டோம். நல்லா மைல்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப காரம்லாம் இல்லைங்க. நல்லா வந்து ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் இது. நம்ம இதை தான் வாங்கி சாப்பிடணுன்ட்டு கிடையாது, இதே மாதிரி நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா அதுக்கு வர வீடியோவில் இந்த மாதிரி நான் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு